சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா தமிழ்மணி சார்? அவர் சில அனுபவங்களுடைய அடிப்படையில் தானே சொல்றாரு. 50 ஆண்டுகள் தாவேகாவுடைய 50 நாட்கள் தாவேகாவுடைய ஆட்சிகளுக்குள்ள பத்திரப்பதிவுத்துறை சீரா நடக்குது. நாங்க வாக்குக்கு கூட காசு கொடுக்காமல் தான் அரியணைக்குள்ள வந்திருக்கிறோன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல. அப்போ முதலமைச்சருடைய இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயமா தானே பார்க்கப்படும். ஆனால் தமிழ்மணி சார் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாரு. இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது இருக்கிற சூழ்நிலையை வைத்து அவர் சொல்லுகிறார். இருக்கிற சூழ்நிலை என்ன? ஒரு காந்தி அந்த அமைச்சரவைக்கு தலைவராக இருந்து கக்கனை போன்ற, ராஜேந்திர பிரசாத் போன்ற, என்ன அந்த காலத்தில் இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போன்ற தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்து அந்த அமைச்சரவை நடந்தால் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதனால் அவர் அதை ஆதரிக்கிறார். அதே சமயத்தில் அது ப்ராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றார். அதை நான் அதை கொஸ்டின் பண்ணதுக்கு விரும்பலை. ஆனால் அதை செய்யணுமா? நம்மளுடைய விவாதங்களில் நம்ம பேசுகிறதெல்லாம் அதை அவர் விஜய் செய்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கணுமே தவிர நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா நான் ஊழலுக்கு எதிரான குரல் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே கொடுத்து எனக்கு புரியுது சார். நீங்கள் நிறைய வழக்கு தொடுத்திருக்கிறீங்க, நிறைய ஆர்டிஐ போட்டிருக்கிறீங்க. சட்டக்கல்லூரி அவர் கேட்குறதுல ஒரு ரொம்ப நுட்பமான இடம் இருக்குது சார். ஆமாம், இந்த 50 நாட்களினுடைய ஆட்சியில் சிம்டம்ஸ் தெரியும்ல, அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் அது மேலே ஒரு நம்பிக்கை வரும். சிம்டம்ஸ் தெரியுது, சிம்டம்ஸ் தெரியலன்னு கூட அவர் சொல்லலை. 2 காரணங்கள் சொல்லுங்கள். சிம்டம்ஸ் தெரியல ஏன்னா 2 காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பத்திரப்பதிவு பிளான் சாங்ஷன்லாம் இருக்கு இல்லையா? பிளான் ஒருத்தருக்கு வீட்டுக்கு பிளான் சாங்ஷனுக்கு முதல்ல கவர்மெண்ட்டோட ஃபீஸை விட 4-5 மடங்கு வாங்கி கொண்டு இருந்தார்கள். வெளிப்படையாக இருந்தது அது. நேராக அவர் அலுவலகத்துலேருந்து வந்து கேட்பாங்க, இதுதான் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா அவர் வருவார், அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் அவரே பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு. அப்படி இருந்த அந்த டேர்ம்ஸ் அது லீகல் டேர்ம்ஸ் மாதிரியே இருந்தது. இப்போ அது இல்லைன்னு வெளிப்படையாக சொல்லி நிறைய பேர் வாங்கினவங்கெல்லாம் இப்போ இல்லை, 1 மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட தான் சொன்னாங்க. அது யாரும் அமைச்சர்கள் சொல்கிறாங்களா, முதலமைச்சர் சொல்கிறாரா? இல்லை, அந்த சார் ஒரு டெண்டர் ரத்து செய்யப்படுதுன்னே வச்சுக்கோங்களேன். டெண்டர் ஏன் ரத்து செய்யப்படுது? அவங்கள்ட்டேருந்து ஒப்பந்ததாரர்கிட்டேருந்து காசு வருது அல்லது கமிஷன் வருது. அவங்கெல்லாம் ஒரு லஞ்சம் கொடுக்குறவங்க, அவங்களுடைய முறை தவறு, அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2021-26 அந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 2021 to 22 எண்டு வரை ஏறக்குறைய 210 ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக கடந்த காலங்களில் செய்தி வருது. ஆனால் தவேகாவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் சொல்லும் பொழுது அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, ஊழல் செஞ்ச கரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு தானே சொல்கிறாங்க. இது ஒரு அளவுகோல் இல்லைல்ல? அப்போது அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம விவாதித்திருக்கிறோம். திருவான்மியூர் டு உத்தண்டி நேற்று கூட நியூஸில் நான் பார்த்தேன், நம்ம நியூஸ் 7ல் கூட அந்த நியூஸ் வந்தது. அந்த ஒப்பந்தத்தை அரசு கோர்ட் ஏற்கனவே ரத்து பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அதை அரசு ரத்து பண்ண போகிறதாக நேற்று தகவல் வந்தது. அப்போ அதில் இஷ்யூ என்ன? 700 கோடி ரூபா அதில் பேரம். 1968 கோடி ரூபாய்க்கு இவங்க டெண்டர் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கிறது. ஆனால் அதே இதில் 1300 கோடி ரூபாய்க்கு இன்னொரு கம்பெனி, நல்ல குட்வில் உள்ள கம்பெனி அதை எடுத்திருக்கிறது. அவங்களும் டெண்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல. 1968 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. அதுதான் கேஸ் கோர்ட்டுக்கு போய் ரத்தானது. அதை இவங்க அரசு ரத்து பண்ணி, இதுதான் 700 கோடி ரூபாய். இந்த மாதிரி தான் அது. இது கடந்த ஆட்சியின் மீதான ஒரு மதிப்பீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்மணி சார் என்ன சொல்கிறாரு? 3 அம்சங்களை சொல்கிறாரு. 1, பழனியினுடைய கோயில் நிலத்தை குறிப்பிட்ட நபர்களுக்கு குறைந்த விலைக்குள்ள விற்கிறாங்க, இது ஒரு முறைகேடு. 2வது அம்சம் அரசு வழக்கறிஞர்களுக்கான தொகை அடிப்படையில் சில முறைகேடு நடந்திருக்குது, ஊழல் நடந்திருக்கு, அந்த குற்றச்சாட்டு. 3வது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சினாலும் கூட அவங்களுக்கு நீங்கள் வாங்கினாதாங்க அதை செய்ய முடியுன்றார்ல. இப்போ இந்த 3 எவிடன்ஸும் இந்த அரசின் மீதான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குதா? காமராஜர் அவருடைய சமையல்காரரிடம் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சொன்னது என்னென்னா, எப்பா வைரவா, இன்றைக்கி நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி ஐயா, பண்ணுறேன். என்ன பண்ணணும்? 2 முட்டை வாங்கிட்டு வா. அதான் அவங்க நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு, நம்மளுடைய வருமானத்துக்கு அவ்வளோதான் செய்ய முடியும், அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து காமராஜர் ஸ்டோரியில் அது வரும். அது கக்கன் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வைத்திருந்தார். மேலூர் பக்கத்தில் ஒரு ஒரு கொட்டகையில், ஒரு கொட்டகைன்னா மாட்டு கொட்டகையை கல்யாண மண்டபம் மாற்றி ஒரு 100 பேர் தான் வரணும், அதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லி 100 பேரை அழைத்து, அப்போ 100 பேரும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் தலைவர்களாக இருப்பார்கள், ரொம்ப முக்கியமானவர்கள் தான் வந்திருந்தார்கள். அதில் ஜிடி நாயுடு ஒருவர், அந்த காலத்தில் ஜிடி நாயுடு வந்திருக்கிறார்.
அவர் பத்திரிகையிலே பரிசுகள் தவிர்க்க அப்படின்னு அதில் எழுதி கொடுத்துருந்தார். ஆனால் ஜிடி நாயுடு வந்து அவர் வந்து இந்த பொண்ணு கையில் ஒரு சின்ன பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சது. சாயங்காலம் 7 மணிக்கு போல் அதை எடுத்து அந்த அம்மா அந்த பொண்ணு வந்துருங்களேன் சார். இல்லை இது ரொம்ப இதுதான் இதில் தான் அது புரிய வைக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி தான் அந்த நிலைமைக்கும் இந்த நிலைமைக்கும் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது. அந்த இதை பார்த்தா உள்ள 2 பேங்கிள் வளையல் இருந்தது. தந்தையார்ட்ட கொண்டு இந்த மாதிரி அந்த அங்கிள் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். யார்? ஜிடி நாயுடு, சாரி கக்கன். உடனே ஃபோன் பண்ணி நாளைக்கு அவரை வர சொல்லுங்கன்னு வர சொல்லி அவரை நாளைக்கு இன்வைட் பண்ணி காலையில் உங்களை சரியாக கவனிக்கல வாங்கன்னு சொல்லி வர சொல்லி அவரும் காலையில் வந்து அவருக்கு காஃபியெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டு, நான் தான் பத்திரிக்கையில் பரிசுகள் தவிர்க்கன்னு போட்டிருந்தேனே, நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஏம்மா அங்கிள்கிட்ட கொடுத்துருமா அதை அப்படின்னு சொல்லி அவர் கையால் அவர் வாங்க தயங்கினார். கொடுத்துட்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டார். இந்த கட்டுப்பாடோடு வாழக்கூடிய தலைமை, இந்த கட்டுப்பாடோடு வாழக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய அமைச்சரவை, இந்த உணர்வுமிக்க அமைச்சரவை இருந்தால் எல்லாம் சாத்தியம். ஆனால் இங்கே அது இல்லை. ஒரு கதை நினைவுக்கு வருது சார். நீங்க சொல்றேன், பாக்கியராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, கற்பு கரசினா யாருன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேற ஒருத்தரும் சொல்லுவாங்க. அம்மா இல்லையா, மனைவி இல்லையா, என்ன நடக்குதுன்னு கேக்குறேன் சார். அதுதான் கரண்ட். நம்ம தூய்மையான அரசாங்கம், தூய்மையான நிர்வாகம், நல்லாட்சின்னா நம்ம திரும்பவும் அண்ணா, காமராஜர், ராஜாஜி, கக்கன் கடந்த காலத்தையே பேசுறோமே, நிகழ்காலத்துக்குள்ள ஏன் வரமாட்டேன்றோம்? கடந்த காலம் என்பது நிகழ்காலத்திற்கு முன்னுதாரணமே கடந்த காலம் தான். அது கடந்த இப்போ சிம்டம்ஸ் சார், நம்பிக்கையோட சொல்லுங்க சார். இல்ல சார், இந்த சிம்டம்ஸ் இப்ப தெரியுது. ஊழல் ஒழியும் சார், அதற்கான அறிகுறின்னு நம்மளால ஏன் சொல்ல முடியல? நிமிஷம் கேளுங்க. விஜய் புதுசு அரசியலுக்கு, அவருக்கு இப்போ 2.5 வருஷம் தான் ஆச்சு. அரசியல் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதற்கு பெண்ணாளர் செங்கோட்டையனை தவிர, ஜேசிடி பிரபாகரன் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. சட்டமன்றத்துக்குள்ளே இப்போ தான் போயிருக்காங்க. எம்எல்ஏன்னா என்ன, எம்எல்ஏடைய கடமை என்னங்கிறதெல்லாம் கூட ஒருத்தருக்கு தெரியாது. எல்லாருக்கும் வேட்பாளர் வாக்களித்த மக்களுக்கும் தங்கள் வேட்பாளர் யாருன்னு தெரியாது. கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கும் தங்களுடைய எம்எல்ஏக்கள் யாருன்னு பேரை கூட சொல்ல தெரியாது. இப்படி ஒரு அமைச்சரவை இந்த தடவை அமைந்திருக்கிறது. ஆனால் அவருக்கு எண்ணம் வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். ஆனால் அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் குறிப்பாக ஒரு காவல் நிலையம் இருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும் பொழுது அது இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஒரு பிஆர்ஓ போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கள போய் பார்க்கணும், பப்ளிக் போய் அவங்கள பார்த்து அந்த கேஸில் என்ன ப்ரைமா பேசி இருக்குன்னு பார்த்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், எஃப்ஐஆர் போடுறதுக்கு எல்லாம் அவரே அட்வைஸ் பண்ணுவார். அந்த சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அது இப்போ நடைமுறையில் இல்லை. இப்போ அதை போல் ஒரு 3 பேரை ஒரு போலீஸ் நிலையத்தில், ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் 3 பேரையாவது 3 ஷிஃப்ட்டுக்கும் போட்டு அவர்கள் பார்த்த பிறகு போலீஸ்க்கு சிபாரிசு பண்ணி அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்சம் வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்போ நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கேட்டால், இப்போ நடந்த தவறு தானே சார். இப்போ நடக்குது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்றாரு, இருங்க கடந்த காலங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி தான் தெரியும். நிர்மல்குமார் சார் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நள்ளிரவு வரை நீண்டிட்டு இருந்துச்சு பத்திரப்பதிவுத்துறை. அந்த எல்லாம் இல்ல அப்படின்னா இது ஒரு நம்பிக்கையான சிம்டம்ஸ் தானே சார். நள்ளிரவு நடந்தது உண்மை. டோக்கன் கொடுத்து நடந்துகிட்டு இருந்தது, கல்லா கட்டிக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் நான் மறுக்கல. அங்கதான் திமுக தரப்புல என்ன சொல்றாங்க சார், டோக்கன் கொடுத்தா அவங்க டோக்கன் முடிகிற வரை நைட் ஆயிடும்ல, அதை நீங்க எப்படி இப்போ ஊழல் குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்குறதுக்கு நடந்ததுன்னு சொல்ல முடியல? நான் சொல்றேன், அதாவது எப்படி நடக்கும்னா, இப்போ எப்படி நடக்க சொன்னீங்க, அப்போதைக்கு விட்டுருவோம். அப்போ நடந்தது நம்ம விவாதித்திருக்கிறோம். இப்போதைக்கு எப்படி நடக்குது என்று சொன்னால், ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கின்ற அது பக்கத்தில் 4 டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் சிஸ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் தான் கஸ்டமர்கள் கொண்டு கொடுப்பாங்க. அங்கே தான் அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணுவார். அவர் ரெடி பண்ணி போடும்போதே எல்லாத்துக்கும் சார்ஜஸ் சேர்த்து போட்டுருவார். அவர் தான் அந்த ஃபார்மு, அந்த பேப்பர்ஸு, அந்த ஆதார் கார்டு, அந்த ஆதார ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் செய்ய வேண்டிய வேலையை பூரா இவர் செய்து கொடுப்பாரு. இதுக்கு கட்டணும், அதுக்கு கட்டணும், இவ்வளோ கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவார். நான் ஒரு பதிவுக்கு 30,000 40,000 50,000 வாங்கிடுவார். சின்ன பத்திரப்பதிவுகளாக இருந்தால் வாங்கிடுவார். பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. வாங்கி அவர்களுக்கும் சப் ரிஜிஸ்ட்ராருக்கும் தொடர்பு, அவங்க 2 பேரும் அசோசியேட்டாக பண்ணிடுவாங்க. அங்கே காசை பற்றிலாம் பேச மாட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஆர்டிஓ ஆஃபீஸில் புரிதலுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் இதே இந்த ஆட்சியில் இதெல்லாம் இல்லையா சார்? எந்த ஆட்சியில்? இந்த ஆட்சியில் இதெல்லாம் இல்லையா? இந்த ஆட்சியில் தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்சியில் தான் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அங்கே என்னைக்குமே சப் ரிஜிஸ்டர் நேராக என்கிட்ட பணத்தை கொடுங்க கல்லாவில் எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். எல்லாருமே 3வது 4வது வழியாக தான் பணம் வந்து சேர்றதுங்க. அப்போ முதலமைச்சர் சொல்றதோ அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றதோ பொய்ன்னு நான் சொல்ல வரல சார். அவங்க அவங்க நடந்த விஷயம் மாறிடுச்சுன்றாங்க. அவர்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை, ஆகையினால் இதெல்லாம் நடக்கிறது.
அவர்களுக்கு அனுபவம் இருந்தால் இதை செய்திருக்க. இப்போ என்ன செய்திருக்கணும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் இப்போ நம்மளை போல் சாமானியர்கள் போகிறோம், ஒரு ஃபைனான்ஸ் என்டாஸ்மெண்ட் கேன்சல்னு போனால் அங்கே ஃபார்ம் கொடுக்கணும். அங்கே ஒரு பிஆர்ஓ இருந்தாருன்னா அவர் நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னா இல்லை அங்கே ஒரு சிஸ்டம் இருந்தால் அவங்களே ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு ஃபீஸை அங்கேயே வாங்கி அங்கேயே பணம் கட்டி என்கிட்ட வந்து இப்போ 10 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னு சொன்னால் அந்த லஞ்சம் வராது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பழைய முறை தான் தொடருது. அங்கே நான் பக்கத்தில் அந்த அடுத்த பில்டிங்கில் இருப்பார் அவர்கிட்ட போய் பார்க்கணும். அவர் இருங்கன்னு உட்கார வச்சு அவர் எல்லாம் ரெடி பண்ணி சிஸ்டத்தை பார்த்து அவர் வரலாறு பூரா கண்டுபிடிக்க மாதிரி பண்ணி எங்கேயாவது ஃபைன் இருக்கா எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டு ரெடி பண்ணி 4-5 பேப்பரை காமிப்பார். சார் இதுக்கு 4000 ஆகும், 5000 ஆகும், 3500 ஆகும் அப்படின்னு சொல்லுவார். என்ன சார் இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கா? இல்லை சார் இது இருந்தால் தான் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது, நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது, இல்லைனா கோரி போட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க, 4 நாள் அலையணும். உடனே அவன் என்ன பண்ணுவான், நான் வேலையை லீவ் போட்டு அலைய முடியாதுன்னு சொல்லி அவன் 4000 3000 சொன்னதை கொடுத்துட்டு நான் எப்போ வரணும்னு கேட்பான். 2 நாள் கழிச்சு உங்கள் நம்பரை கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு இது அங்கே போய் ப்ராசஸ் ஆகி அது ரெடி ஆகணும்னு இவன் தகவல் சொல்லுவான், வந்து வாங்கிட்டு போகணும். இது இங்கே லஞ்சம். அதுக்கு அரசாங்கத்துக்கு போயிருக்கிற ஃபீஸ் 150-200 இருக்கும். போயிருக்கிற கையிலேருந்து இவன் பப்ளிக்லேருந்துக்கிட்டு போகிற பணம் 4000-3000 இருக்கும். இதுக்கு பேர் என்னது? ஒரு நாளைக்கு எத்தனை பேர்? முதலமைச்சர் சொல்கிறாரு பார்ட்டி ஃபண்ட் தடுக்கப்பட்டிருக்கு, டெண்டர்களில் நடக்கக்கூடிய ஊழல் நிறுத்தப்பட்டிருக்குது, பத்திரப்பதிவுத்துறை தூய்மையாக இருக்குது, பயத்தோடு அதிகாரிகள் வேலை செய்கிறாங்கன்றார்ல. பத்திரப்பதிவுத்துறையை அதான் அந்த இடத்துல தான் இப்போ நான் சொல்கிறேன்ல, பத்திரப்பதிவுத்துறைக்கு லஞ்சம் இந்த மாதிரி தான் போகிறது. பேசலாம் சார். அந்தந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போகிறது. ஆனால் பார்ட்டி ஃபண்டு நிறுத்தினதுங்கிறது அது ஒரு வகையில் உண்மை தான், அது பண்ணியிருக்காங்க. அது விஜய் சொன்னதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் சரி தனியார் கல்லூரிகளிலும் சரி அவர்கள் நிர்ணயித்த ஃபண்டை நேற்று கூட ஒரு மாணவன் வந்து ஒரு பிடிஎஸ்க்காக போய் சேர்க்கும் போகும்போது அங்கே எங்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்க, அவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் டிவிலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேச முடியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இப்போ இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கிறது, ஒன்றையும் மாற்றி அமைக்கலை. அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? ஒரு தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்க ஏற்கனவே இதெல்லாம் போர்டில் நோட்டீஸ் போர்டில் போடுங்கன்னு சொன்னாங்க. சார் ஒரே வார்த்தை சார், தாவேக்கா அரசாங்கத்தால் முடியுமா முடியாதா ஊழல் ஒழிக்க? தாவேக்கா அரசாங்கத்தால் முடியுமா முடியாதா என்ற கேள்வி முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். முடியும் என்றால் அதற்கு தகுந்தமான அந்த அமைச்சரவை கட்டமைப்பு, அதற்கு தகுந்தமான நிர்வாக கட்டமைப்பு, அதுக்கு தகுந்தமான நேர்மையான மிக ஆனஸ்டான கடமை உணர்வு மிக்க அதிகாரிகளை பொறுப்பான இடத்தில் அமர்த்தி. நன்றி சார். ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட்ல முடிச்சு, 10 செகண்ட் இன்கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், ஒரு எஸ்பி நல்லவராக இருக்கணும், சிட்டியாக இருந்தால் கமிஷனர் நல்லவராக இருக்கணும், டிஜிபி ஜென்யூனாக இருக்கணும். இப்படி தலைமை பொறுப்பெல்லாம் ஜென்யூனாக போட்டு அவர்கள் அதை மானிட்டர் பண்ணணும். அதை பண்ணி அதை கடுமையாக இருக்குன்னா முதலமைச்சருக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இதே வேலையாக இருந்தால் இதை குறைக்க முடியும். பேசலாம் சார். சில வரிகள். ஊழல் ஒழிப்பு என்பது வெறும் விஜய் அவர்கள் செய்துட்டாரு, அவருக்கு நன்மை, அவருக்கு ஆட்சியை நீடிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்காம, ஊழல் என்பது ஒவ்வொரு குடிமக்களுடைய ரத்தத்தை உரிகிற ஒரு சமாச்சாரம். அதை ஊழலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் நான் அதிகமாக பேசியிருக்கேன், அவரை ஆதரித்து பேசியிருக்கிறேன். அது இப்போ அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதற்கான நடவடிக்கைகள் இப்போ அக்னீஸ்வரன் சொன்னது போல் இப்போ இந்த 2 பத்திரப்பதிவு டிஆர்ஓ அப்புறம் மாவட்ட பதிவாளர் 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த 2 பேரும் எப்படி இதில் வந்தாங்க, இவங்கள கிரியா ஊக்கியாக இயக்குனது யார், அப்படி இயக்குனா அதுக்கு என்ன அதிகார மையம் அதில் செயல்பட்டுருக்கும், அதை கண்டுபிடிச்சி ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் நான் நீக்கிடுவேன்னு சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் அவர் அந்த இது அவருக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களே நீக்கணும். ஏன்னா நீக்கிறது மட்டும் இல்லை, நான் ஒரு முக்கியமான கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் நீக்கிறது மட்டும் இல்லை, சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். இப்போ உள்ளவங்களும் இல்லை, எப்போ உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி, கண்டுபிடித்து அவர்கள் சொத்துக்களை பறிமுதல். சாத்தாங்குளம் கொலை வழக்கில் அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் சொத்துக்களெல்லாம் முடக்கிட்டாங்க இல்லையா? அதை போல் ஊழலில் சம்மந்தப்பட்டவங்களை அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் அவங்களுக்கு எறும்பு கடித்த மாதிரி. சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறதுலாம் எறும்பு, ஏன்னா ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணுற அளவுக்கு சட்ட திருத்தம் தேவைப்பட்டால் பண்ணணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார்.